தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்ற அந்த விஷயத்தின் தொடர்ச்சியை சிந்திக்கின்றோம். இந்த நாளில் அதன் 12வது பாகம் என்ற நிலையிலே நாம் தொடர்ந்து செல்லுகின்றோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பிரயாசம் மற்றும் தியாகத்தின் பலன்தான் விசுவாச வாழ்வு மற்றும் சுவிசேஷ பணியின் வெற்றியை உருவாக்குகிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். உழைப்பு, பிரயாசம், அதன் பலன் கிடைக்கிறது. அதிலே தியாகமும் உள்ளடக்கி இருக்கிறது. ஏனென்றால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், அப்போ தான் அது பலனை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆதாம் ஏவாள் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் சாத்தான் சித்தத்துக்கு செவி கொடுத்தபடினால அவங்களுக்கு வந்த சாபத்தை பற்றி, நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் நீ உழைத்து பாடுபட்டு தான் நீ வாழ வேண்டும் என்ற விஷயத்தை அந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் அந்த சாபத்துக்கு பிறகு எல்லா மனிதர்களும் பாடுபட்டு உழைத்து அதன் பலனை அடைய வேண்டும் என்று ஒரு நிலைமை வந்துவிட்டது. அதனால தான் சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்போ கைகளின் பிரயாசம், பாடுகளின் பலன், உழைப்பின் பலன் நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அடைய வேண்டும் என்ற அந்த கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் உலகத்தின் மனிதர்கள் பல காரியங்களை சாதிக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு, அவருடைய பிரயாசத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா எந்த விதமான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக கூட இருக்க முடியும். அது அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் பிரயாசம், உழைப்பின் பலன் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பரலோக பிதாவின் சித்தம் இந்த பூலோகத்தில் நிறைவேற வேண்டுமென்றால் அதன்படி பிரயாசப்படக்கூடிய மனிதர்களும் தேவையாக இருக்கிறார். இந்த சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உலகத்தின் சித்தம் நிறைவேற மனிதர்கள் திட்டமிட்டு உழைக்கிறார்கள். அதன் பலனாக உலகத்தின் உயரங்களிலும் ஏறி உட்காருகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல தான் பரலோக தேவனுடைய ஆவியினால் இயக்கப்பட்டு அவரது கட்டுப்பாட்டில் வாழும் மனிதர்கள் பரலோக தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ப திட்டமிட்டு உழைக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்தின் உயரங்களை அடைவார்கள். எப்படி பூலோகத்தின் சிஸ்டம் எல்லாம் பயன்படுத்தி திட்டம் போட்டு உழைக்கிறவர்கள் பூலோகத்தின் உயரங்களை அடைகிறார்களோ, இதுபோல் பரலோக தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற திட்டமிட்டு உழைக்கிறவர்கள் பரலோகத்தின் உயரங்களை அடைவார்கள். இது இயல்பாகவே நான் புரிந்து கொள்கிற ஒரு காரியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் இயேசு சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். அப்போ இயேசு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டு வருவார், வந்து சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பது இந்த வசனத்தில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் ஆயத்தம் பண்ண போகிறதில்லை. உலகத்தின் உயரங்கள் ஒன்றும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணலை, அப்படி அவர் சொல்லலை. அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுறேன், பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுறேன், நான் இருக்கக்கூடிய பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுறேன் தவிர
உலகத்தில் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் ஒன்று ஆயத்தம் பண்ண போகிறது இல்லை. இது புரிய வேண்டிய விஷயம். அதனால தான் யோவான் 18:36 சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, பிறகு இதுக்கு இந்த உலகத்தில் நான் ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ண மாட்டேன். இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் இந்த உலகத்தான் அல்ல. அது யோவான் 17:14-16 வாசிக்கிறோம். நான் உலகத்தான் அல்ல, இந்த ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, அதனால் இந்த உலகத்தில் நான் ஒன்றும் என்னுடைய சீடர்களுக்காக நான் உருவாக்கப் போவதில்லை, அதுக்குரிய தேவையில்லை. நான் அதெல்லாம் பரலோகத்தில் தான் உருவாக்குறேன், அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ரொம்ப தெளிவு. நான் இந்த உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன். அப்போ நான் ஜெயங்கொண்டு அங்கே இருந்தால் என்னை பின்பற்றி ஜெயங்கொள்கிறவர்களையும் நான் அங்கே என் சிங்காசனத்தில் அங்கே தான் உட்கார பண்ணுவேன். பூலோகத்தில் உட்கார பண்ண மாட்டேன், பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ண மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல உட்கார பண்ணுவேன். தெளிவாக இருக்கிறது. மத்தேயு 13:43 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்கிறார். பிதாவின் ராஜ்யத்தில், இது பூலோகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். வசனங்கள்லாம் நாம் நிறைய பார்த்துருக்கோம். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. லூக்கா 4:8 இந்த உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்படுறதுன்னு பிசாசு சொல்கிறேன். யோவான் 14:30 சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ இந்த உலகம் முழுவதும் பிசாசனுடைய ஆட்சியில் இருக்கிறது என்பது ஆண்டவரும் வசனங்களும் வெளிப்படுத்துகிற உண்மையாக இருந்தால் அவர் இங்கே ஒன்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாக போகிறதில்ல. அதனால தான் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தில் தான் சூரியனை போல பிரவாசிப்பார்கள். கேட்குறவன் கேட்கட்டு, நம்புறவன் நம்பட்டு, விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கட்டு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் இன்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். அப்போ இந்த ஆகாய மண்டலத்து ஒளியை போல நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அந்த தேவ ராஜ்யத்தில் தான் பிரகாசிப்பார்கள் என்பதை இங்கே நாம் இந்த வசனங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நாம் எந்த ராஜ்யத்தின் திட்டத்துக்கு உட்பட்டு உழைக்கிறோமோ அதை தான் அடைய முடியும். இதுதான் இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிற காரியம். நீங்கள் பூலோகத்தின் உயரங்களை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்துக்கு, உலகினுடைய திட்டத்துக்கு உட்பட்டு அதன் உயரங்களுக்கு ஏற வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எந்த நாமத்தை பயன்படுத்தினாலும் சரிதான். நீங்கள் எந்த கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் அதற்கேற்ப உழைத்தால் அதை அடைய முடிகிறதுங்கிறது உலகத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? உலகத்தின் உயரங்களை அடைய விரும்பினவர்கள் பல ரீதியில் உழைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், அந்த உயரத்தில் ஏறி இருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் உயரங்களில் ஏற வேண்டும் என்றால் அந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அதற்கேற்ற திட்டமிட்டு உழைத்தாதான் அதை அடைய முடியும் இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்குரிய நியமங்கள் காரியங்களை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கேற்ற உழைக்காதவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தின் உயரத்தில் அமர முடியும்? நிச்சயமாக முடியாது. ஸோ இதுதான் முதலாவது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். அதனால்தான் மற்ற 6:33 ஆண்டவர் சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அவருடைய நீதி என்ன, நியாயம் என்ன, திட்டம் என்ன, சித்தம் என்ன, இதெல்லாம் நாம் சிந்திக்கணும் இல்லையா? இதெல்லாம் தேடணும் இல்லையா? இதை பற்றிய தேடாதவர்கள், அவர்களாம் உலகத்தில் கடவுளுடைய பேர் இயேசுடைய பேரெல்லாம் சொல்லி உலகத்தின் காரியங்களை தேடினவர்களுக்கு பரலோகம் எப்படி கிடைக்க முடியும்? நிச்சயமாய் கிடைக்க முடியாது என்கிறது தெளிவான ஒன்று. முதலாவது பரலோகத்தின் தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய நீதி நியமங்கள் என்ன என்பவர்களை கற்றுக் கொடுக்கும்படி தான் இயேசு அந்த பரலோகிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். தேவன் அனுப்பினார் இயேசுவை, நீ போய் பரலோகத்தை காட்டி கொடு, பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டி கொடு என்று இயேசு அனுப்பினார். அதுதான் யோவான் 8:42 சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். தெளிவாக சொல்கிறார், தேவன் என்னை பரலோகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார், நான் சுயமாய் வரவில்லை. யோவான் 7:28 அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவீர்கள். ஏன் நான் சுயமாக வரையில, நானாக இறங்கி வரையில, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், அவரை தான் உங்களுக்கு தெரியாது.
அவர் தான் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின தேவனே பிதாவே கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டது தான் நான் பேசுகிறேன். அவர் அனுப்பினார், அந்த ராஜ்யத்தை பற்றி சொன்னார், அந்த நியமங்களை பற்றி பேச அதை சொல்லி என்னை அனுப்பினார், அதைத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசுவின் போதனைகளின்படி நடப்பது தான் இந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்குள்ள ஒரே வழி ஆகும் என்பதை நாம் இந்த வசன பகுதியிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதை தான் யோவான் 14:6 சொல்வார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் நான் உங்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்போ நான் தான் வழியும் மாதிரி வார்த்தை எல்லாம் காட்டியிருக்கிறேன். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பார்த்தீங்களா, வார்த்தைகளால் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், மாதிரியினால உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். எவ்வளோ தெளிவாக இருக்குது என்று பரலோக ராஜ்யத்துக்கு சொல்வதற்குரிய வழியை அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இயேசு போதனையில் நடக்க மாட்டார்கள், மாதிரியின்படி செய்ய மாட்டார்கள். மாறாக தங்களுடைய தலைவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் தலைவர்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், அரசியல் அந்த மன்றங்கள் அவங்களுக்கு இருக்கிறது இல்லையா, இந்த மன்றங்களின் மாதிரியில் தான் போவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த சபை பிரிவு, நாங்கள் அந்த சபை பிரிவு, இப்படி வித்தியாசமான சபை பிரிவு பேசுவாங்களே தவிர இயேசுவை சார்ந்தவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாதுல்ல, அவங்க இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கவே இல்லை, முக்கியப்படுத்தலை, மாதிரியில் நடக்கலை. தங்கள் தலைவர்களையும் அரசியல் மன்றங்களின் மாதிரியில் தான் செல்வார்கள். தங்களுடைய அரசியல் மன்ற மார்க்கம் அது எப்படி வேணாலும் பிரிவு இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தாபனம் இருக்குல்ல, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு தான் உலகத்தில் இப்போ இயேசு ரொம்ப பிரபலமாகி வர்றாருல்ல, இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறார். இந்த உலகத்தில் உள்ள வியாபார யுக்தி, இந்த வியாபாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்கள், இந்த உலகத்தில் பிரபலமான நடிகர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ரீதியில் அவர்கள் பிரபலமானவர், அந்த பிரபலமானவர்களை தான் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு ஒரு மாடலாய் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க அந்த பொருளை கையில் வைத்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள், அவர்கள் அந்த பொருளை பற்றி ஏதோ சொல்லுவது மாதிரி ஒரு வீடியோ எடுப்பார்கள். எடுத்து, ஏனென்றால் அந்த பிரபலமானவர்களை வைத்து தங்களுடைய வியாபார பொருட்களை விற்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றாங்க. இது மாதிரி தான் இயேசு வந்து இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வர்றார். அப்போ எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இயேசுவை தங்களுடைய வியாபார மாடல் எடுத்துக்கிடுவாங்க. அவர் இப்போ குறுக்க நிற்க போகிறது இல்லையே, ஆமாம், அதுக்கு எழுதி பதிச்சு ராயல்ட்டி ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் இவங்க இயேசுவை எல்லாருமே தங்கள் மன்றங்களின் வியாபார அது ஒரு நுட்பமாக இல்லையா, அந்த வியாபாரிகள் பயன்படுத்துகிற மாதிரி தங்கள் மன்றங்களின் வளர்ச்சிக்காக இயேசுவை பயன்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் அவர் சொன்ன கேட்க மாட்டாங்க, அவங்க மாதிரி வேண்டாம், அவங்களுக்கு பைபிள் காலேஜ் ஒன்று இருக்கும், அதில் படித்து கொடுக்க ஒரு உபதேசம் இருக்கும், இல்லைன்னா ஸ்தாபன சங்கம் இருக்கும். இயேசு சொன்னது அங்கே கிடக்கட்டு, அவருக்கு மாதிரியெல்லாம் அங்கே கிடக்கட்டு, அதுங்க வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை அதுவல்ல, இயேசுவை விளம்பர மாடலாக பயன்படுத்தி வியாபாரம் செய்வது தான். அப்போது இந்த இயேசுவின் பெயரை பயன்படுத்தி மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யணும், தங்கள் பக்கம் இழுக்கணும். பிறகு என்ன சொல்லணும், உங்கள் விருப்பங்கள், நீங்கள் கேட்குறதையும் கேட்காதெல்லாம் இந்த இயேசுநாதர் தந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி இவர்களே கதை பேச வேண்டும். இவர்களை வச்சு என்ன செய்யணும், அரசியல் மன்றங்கள் உருவாக்கணும் இல்லையா, அரசியல் மன்றங்கள் மாதிரி இயேசு நாம ஆராதனை மன்றங்களை உருவாக்கணும். இனி அதை பலப்படுத்திட்டு அவர்களுடைய அதாவது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள், பணம், சொத்து இதெல்லாம் பயன்படுத்தி கட்சியை என்ன செய்யணும், விரிவுபடுத்தணும். ஒரு அரசியல் மன்றம் உருவாக்கியாச்சு, இவர்களெல்லாம் சேர்த்து இவர்கள்ட்ட வரி பிரித்து அதை கட்சியை விரிவுபடுத்தி, இது ஒரு விதமான தொழில்நுட்பம் இல்லையா. ஆமாம், உலகத்தில் ஒரு தொழில் வியாபாரத்தை எப்படி கொஞ்சம் அதை வியூகங்கள் வகுத்து கொண்டு போகிறாங்களோ, அது மாதிரி இயேசுவை வச்சு இவர்கள் சாமர்த்தியமாக ஒரு வியூகத்தை வகுத்து கொள்கிறார். இவர்களால் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. இவங்க பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்காக வேண்டிய இயேசுவை எடுக்கலை, அவங்களுடைய சுய நோக்கத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. அதனால் பரலோக தேவ சித்தம் இவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. காரணம், இது பரலோக தேவனுடைய பலத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு கிடையாது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பரலோக தேவனுடைய சித்தம் செய்யணும்னா அவருக்கு பலத்தில், அவருக்கு உதவி, அவருக்கு காரியங்களை அடிப்படையில் தான் செய்ய முடியும். இது பரலோக தேவனுடைய பலத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல. இவர்களுடைய அடிப்படை பலம் தங்கள் அரசியல் அடிமைகளுடைய வளங்கள், அதான் சொன்னால சொத்து, பணம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரிப்பட்டது தான் அவங்க நம்பி இந்த மன்றங்கள் செயல்படுது. அந்த மக்களின் வரி பணத்தில் தான் இது செயல்படுது.
அதனால் அந்த மக்களின் விருப்பங்களையும் திட்டங்களையும் தான் மட்டும்தான் இவர்களால் செயல்படுத்த முடியும். அவங்க காசில் இவங்க பிழைக்கிறாங்க, அவங்க பணத்தில் தான் இவங்க பேனர் நிற்குது, இவங்க சிஸ்டம் எல்லாம் செயல்படுதுன்னா அப்போ அவங்க சொல்கிறது தானே இவங்க செஞ்சாகணும். பரலோக தேவனுக்கு உதவி ஒத்தாசை அடிப்படையில் இவங்க ஏதாவது செஞ்சுருந்தா பரலோக தேவ சித்தத்தை செய்ய முடியும். பூலோக மனிதர்களுடைய தயவில் இவங்க அமைச்சு நடத்தின நிச்சயமாக இவங்க அந்த மனிதர்களுடைய சித்தம் தான் செய்ய முடியும், பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. இது தெளிவானது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. இயேசு ஆராதனை இருக்குது, நடக்கிறது பரலோக பிதாவை சித்தம் கிடையாது. பரலோக தேவனுடைய திட்டத்தை அந்த சாத்தானின் ஆட்சி அல்லது நெட்வொர்க் நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் செயல்படுத்துறது முடியாது அல்லது மிகவும் கடினம்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, மனிதர்களை வச்சு தானே இந்த உலகத்தினுடைய நெட்வொர்க் இருக்குது. உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு, மனுஷன் எல்லாம் பிசாசுக்குள்ளே. அது 2 தீமோத்தேயு 2:26 சொன்ன மாதிரி, அதாவது பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணுக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கில் நம்ம இருக்கோம். இதில் தேவனுடைய பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்பது அவருடைய எண்ணம், அவருடைய அறிவு. இங்கே செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த உலகத்துக்கு நெட்வொர்க் இல்லைன்னா ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இங்கே சிக்கி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. அவருடைய இயல்புக்கு ஏற்றபடி தங்கள் மன்றங்களை தங்கள் அமைப்புகளை அமைத்து கொண்டால் எளிதில் தங்கள் கட்சிகளை வளர்த்து கொள்ளலாம் இல்லையா? அப்படி தானே? சீக்கிரமாக உலகத்தை கைப்பற்றி விடலாம். இதுதான் அவருடைய அரசியல் வியூகம். ஏன்னா அந்த நெட்வொர்க்கில் இவங்க இருக்காங்க, இந்த சிஸ்டத்துக்கு ஏற்ப நம்ம போனால் தான் அவங்கள நம்ம கையில் எடுக்க முடியும். அப்போ தான் நம்முடைய சிஸ்டம் செயல்படும், பலப்படும், கட்சி வளரும். அப்படியே பயன்படுத்தினா உலகத்தையும், அப்போ உலகத்தினுடைய நெட்வொர்க்கில் போனால் தான் உலகத்தை கைப்பற்ற முடியும் என்று அவர்கள் வியூகம் வகுத்து தான் செயல்படுறாங்க. அதுதான் உண்மை. உலகத்தை அடையணும், உலகத்தை கைப்பற்றணும், உலகத்தின் உயரத்துக்கு போனோன்னா அந்த நெட்வொர்க் சிஸ்டத்தில் போய் தானே ஆகணும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வியூகத்தில் அவர்கள் உலகத்தின் காரியங்களோடு இணைந்து செல்கிறார். இப்படி இயேசுவின் பெயரில் நிறைய கட்சிகள், நிறைய கொடிகள் உலகத்தில் பறந்துட்டுருக்கு. ஆமாம், இயேசு தான், எல்லாருக்கும் இயேசு தான் ரொம்ப பிரபலம் இல்லையா? அவரை பயன்படுத்த நோக்கம் என்னதுன்னா உலகத்தை கைப்பற்றுறது, உலகத்தின் உயரங்களில் ஏறணும். அதுக்கு வியூகம் வகுக்கிற அரசியல் கட்சிகளும் மன்றங்கள்லாம் உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7:21 21 வரை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி சேரவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவின் ஆராதிக்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. முதல் விஷயம், சரி, நீங்கள் பூலோகத்தின் நெட்வொர்க்கு சிஸ்டமு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி மனசிலாக்கி அதற்கேற்ப வியூகங்களை வகுத்து நீங்கள் போகிறீங்க, உலகத்து உயரத்தை ஏறிடுவீங்க, அது நடக்கக்கூடியதான். ஆனால் பரலோகத்துக்கு வர முடியாது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பரலோக ராஜ்யத்துக்கு வரணுமா, பரலோக பிதாவுக்கு சிஸ்டம் என்னது, திட்டம் என்னது, அதுக்கு ஒழுங்குமுறை என்னது படிக்க முதலாவது. அதை படித்து அதன்படி நடக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். பூலோகத்தில் ஏறணும்னா பூலோக சிஸ்டத்தை படித்து அதிலே போயிரு. ஸோ அதோடு அவர் நடத்தலை. அவர் அடுத்த 22ஆம் வசனத்தில் அநேகர் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்துல எல்லாம் நாங்கள் நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னோம். அடுத்த ஒரு லெவலு, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தில் பிசாசெல்லாம் விரட்டணும், உமது நாமத்தில் நிறைய அற்புதம் எல்லாம் செய்வோம்னு சொல்ல போகிறாங்களாம். அடுத்தது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தியாச்சு, இப்போ அவருடைய நாமத்தை பயன்படுத்தி வேறு காரியங்களாம் செஞ்சாச்சு. நாங்களாம் செஞ்சோம்ல, உங்கள் கர்த்தாவே கர்த்தாவெல்லாம் ஆராதனை எல்லாம் பண்ணல, நீர் தான் கர்த்தர், நீர் தான் தேவன், நீர் தான் கடவுள், சர்வத்துக்கு மேலான தேவன் எல்லாம் சொல்லி செஞ்சோம். இப்போ ஆண்டவர் சொல்லார் 23ஆம் வசனத்தில், நான் ஒரு காலம் உங்களை அறியலை, நீங்கள்லாம் அக்கிரம செய்யக்காரர்கள். எப்படி வார்த்தை, என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று சொல்லுவேன். நீங்கள்லாம் அக்கிரம, நான் சொன்ன மாதிரி செய்யலை, என் வசனத்தில் செய்யலை, என் மாதிரியெல்லாம் காட்டினேன், அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் தலைவமாருக்கு மாதிரியில் தானே போனீங்க, உங்கள் ஸ்தாபன மாதிரியில் போனீங்க, உங்கள் போயிடுங்க, அங்கேயே போயிருங்க, நீங்கள் அவனோல்ட்டே போயிரு, எங்கிட்ட வராத என்று விரட்டி அடிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. அது இயேசுவின் போதனையிலும் மாதிரியிலும் இருக்கிறது. அதில் நடப்பதை தவிர வேறு வழி இல்லைங்கிறத மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உலகில் கொடிகட்டி பறந்தவர்கள், உலகில் கொடிகட்டி பறந்தவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. இயேசு ஆராதனை செஞ்சு அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க பரலோகம் செல்ல முடியாதுங்கிறத மிக மிக தெளிவு. சிலர் சொல்லுவாங்க, இயேசுவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கார் தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறார், எல்லாம் சொல்லலாம். நெவர், அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாம்
நீங்கள் உலகத்தில் ஏதோ நடந்திருக்கலாம், அங்கே போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. இந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த பரலோக ராஜாவுக்கு சித்தம் செஞ்சியாளா, விருப்பம் செஞ்சியாளா? நான் சொன்ன உபதேசத்தில் மாதிரி இல்லையே. உங்களுக்கு உலகத்தில் உயரத்தில் ஏறணுங்கிறத என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க, எல்லாம் வாங்கியாச்சு, போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். இங்கே உங்களுக்கு இடம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவார் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்தில் என்னன்னா இப்படியெல்லாம் நடந்து இப்படியெல்லாம் நடந்து ஒரு நாள் இறந்துருவாங்க. இறந்தோடனே ஒரு அடக்க நிகழ்ச்சி நடக்கும். அவர்கள் ஏதோ சொர்க்கத்துக்கு சென்றிருப்பது போல், ஆமாம், ஹோம் கோயிங் சர்வீஸ் போடுறாங்கல்ல, ஹோம் கோயிங் சர்வீஸ். இறந்து பாடியை வச்சுட்டு அங்கே அதுக்கு ஒரு சர்வீஸ், அதுக்கு ஒரு ஆராதனை நடக்குது. அதை இப்படி போடுறாங்க, ஹோம் கோயிங் சர்வீஸ். அவருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறாரு. எந்த வீட்டுக்கு போகிறாருன்னு தெரியாது. பரலோக வீட்டுக்கு, பரலோக பிதாவுக்கு சித்தம் சேர்ந்தால் பரலோக வீட்டுக்கு போக போகிறார். அதுக்கு இவங்கள்ட்ட அடக்காராதனை இந்த சர்வீஸ் ஒன்றும் தேவையில்லையே, அவங்க போயிருப்பாங்க. இது எல்லாம் ஒரு ஏமாத்து. அப்படி இந்த மக்களை, அவங்க மன்றத்தில் உள்ள மக்களை ஏமாத்துறதுக்கு அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு, சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு விளம்பரம் எல்லாம் வச்சு அதுக்கேற்ற நாடகங்களை ஆடுறான். ஆடிட்டு என்னாச்சு, ஆடம்பரமான அடக்க ஆராதனை, மலர் வளையங்கள் இதெல்லாம் வச்சுருவாங்க. அதோட முடிச்சுக்கிட வேண்டியதான். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மோசடியான ஒரு ஆராதனை, ஹோம் கோவிங் சர்வீஸு, அப்புறம் அடக்க ஆராதனை, அது மலர் வளையம், அப்புறம் என்னது இந்த அஞ்சலி கூட்டமா, இதெல்லாம் நடத்தி இங்கேயே முடிச்சிருங்க. தட்ஸ் ஆல். கண்ணை மூடி அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பிதாவின் ராஜ்யம் அங்கே இந்த நாடகம்லாம் ஈடுபடாது. இந்த சாத்தானுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் இந்த மோசடி காட்சிகளெல்லாம் நடத்தி விட முடியும். இந்த காட்சியெல்லாம் இங்கே தான் நின்றுரும். கண்ணை மூடியவுடன் நாம் காணக்கூடிய நிலைமை வேறு. இதை மறந்துடக்கூடாது. இங்கே காண்கிற காட்சி இது சாத்தானுடைய ஆட்சியில் இருக்குது. இங்கே மோசடியும் பொய்யும் புரட்டம் இருக்குது. இங்கே நடக்கிற காட்சி வேறு. இது மலர் வளையத்தோடு முடிஞ்சிடும், ஸ்டாப். அதுக்கு அந்த பக்கம் போகாது. ஸோ அதுக்கு அந்த பக்கம் வேறு காட்சி. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் ஐஸ்வர்யம் உள்ள லாசரு என்று சொல்லி 2 மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஐஸ்வர்யம் உள்ள அனுதினமும் எப்படி இருக்கிறான், ரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான், லக்ஸூரியஸ்லி லிவிங் வாழ்ந்தான். இங்கே ஒருவேளை நான் நினைக்கிறேன், உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் போகையிலும் வருகையிலும் நற்கையிலும் எல்லா ஜாதியிலும் மேன்மையாக இருப்பாய், கடன் கொடுப்பாய், இப்படியெல்லாம் இருந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் கடவுளுடைய மகன், கடவுளுடைய பிள்ளை தான், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் எல்லாம் அவன் நினச்சிருக்கலாம். சித்தப்புறம் அந்த மாதிரிலாம் பெரிய வேலை ஆடம்பர அடக்காரது நடத்துனாங்களே என்ன தெரில, இப்படி போயிருக்கலாம். இப்போ 20ஆவது வசனத்தில் லாசர் என்று பெயர் கொண்ட தரித்தன் இருக்கிறான். அவனுக்கு இது ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் இந்த பேசக்கூடிய ஒரு கதையும் இல்லை, நாடகங்கள் இல்லை. இப்போ என்ன 2 பேரும் மரித்தார்கள். பிறகு நீங்கள் தொடர்ந்து போனால் இங்கே பேரோடும் போலோடும் இருந்தவன் பாதாளத்தில் வேதனைப்படுறான். இங்கே ரோட்டில் கிடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். நல்லா புரியணும், இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். அதனால் இந்த உலகமும் இந்த பாஸ்டர்மாரும் பிரசங்கிமாரும் காட்டுகிற அந்த கள்ளத்தனமான நாடகம் கண்ணை முடுறப்புறம் வராது. இது இந்த மோசம் போகிற உலகத்தோடு முடிஞ்சிடும். அங்கே தலைகளை இருக்கும். இவருக்கு தகுதி எதுவோ அதுக்கு ஏற்ப தான் இருக்கும். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவன் ஐஸ்வர்யமாக ஐயோ என் கஷ்டப்படுறேன், என் தண்ணி தாகம் தீக்கணும், இந்த லாசரு அனுப்பணும், அவன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான்ல, அவன் தண்ணியை விரலில் தண்ணியை தோச்சி ஏன் நான் குளிர பண்ணட்டும். அப்போது அவனுக்கு அந்த ஆபிரகாம் ஒரு பதில் சொன்னாராம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுற. உனக்கு உலகத்தின் பூமி உயரத்தில் ஏறணும்னு ஆசை, அப்படியே ஆசீர்வாதம் அதுன்னு சொல்லிட்டு நீ அலைஞ்செல்லாம் வாங்கியாச்சு, நீ நினச்ச மாதிரி ஆடி முடிச்சு கொண்டாடிக்கிட்டு நீ போயாச்சு, முடிஞ்சு போச்சு, உன் கதை முடிஞ்சு போச்சு. லாசர் அப்படி இல்லை, அவன் அங்கே இருந்து ஒன்றுமே உலகத்தில் அடையலை. அதனால் அவன் இப்போ தேற்றப்படுகிறான். உனக்கு வேண்டியதெல்லாம் உலகத்தில் வேணும்னு ஆசைப்பட்ட தந்தாச்சு, முடிச்சுக்க, இங்கே உனக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியம். இந்த உலகத்தின் உயரங்களை ஏறி ஆசீர்வாதங்களை அடைய துடிக்கிறவர்கள் மறுமையிலே இதை அடைய மாட்டார்கள் என்கிறது இந்த விஷயத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இவங்க அது ஆபிரகாம் அப்படி இருந்தார், யாக்கோபு அப்படி இருந்தாருன்னு கதை பேசுவாங்க. ஆனால் ஆபிரகாம் பற்றி அங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால், ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான். அவன் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொன்னால், ஒரு பரதேசியை போல வாழ்ந்தான் என்று சொல்லி அந்த விஷயத்தை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உலகத்தில் அவனுக்கு கொடுத்த சூழ்நிலைகளை கூட அவன் பெரிதாக எண்ணாமல் பரதேசியை போல சஞ்சரித்தான். வாக்குத்தத்தம் பண்ணத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இவங்க சொல்கிற ஆளெல்லாம் இவங்க படம் காட்டுற மாதிரி வாழலை. அவங்க அந்நியரும் பரதேசிகளும் சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு காத்திருந்தா வாழ்ந்திருக்காங்கன்னு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இயேசு ஆராதனை மன்ன என்ன சொல்லுன்னா, நாங்கள் பூமியின் உயரத்துக்குள்ள ஏறுவோம், இதெல்லாம் எங்களுக்கு தான், நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோன்ட்டு கதை பேசுகிறாங்க. ஓகே, இருந்துட்டு போங்க, அனுபவிச்சுட்டு போங்க, பரலோகம் உங்களுக்கு கிடைக்காது. முதலாவது ஒன்று, நீங்கள் பரலோக சித்தம் செய்யலை, அதனால் அங்கே போக முடியாது. ரெண்டாவது, பூமியின் உயரத்தில் ஏறி நீங்கள் எல்லாம் ஆடம்பர கூத்துக்கள் அடிச்சிங்க, ஸோ இதோட முடிச்சுக்கிட்டுங்க, இனி உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 14:27, சத்தியத்தை உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, உங்களுக்கு இருதயம் கலங்காமலாம் பயப்படாமலாம் இருப்பதா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் கொடுக்குற மாதிரி நான் தரமாட்டேன், உலகம் கொடுக்க மாதிரி நான் தரமாட்டேன், நான் வேற சமாதானம் தர்றேன், இப்போ இங்கே அது போதும் உங்களுக்கு, மீதி உள்ளதை பரலோகத்தில் மகிமையில் அங்கே தருகிறேன், ஏன்னா நான் இருக்க இடத்துல உங்களுக்கு கூட்டிகிட்டு போனேன்ல, அங்கே தானே இருப்போம் நம்ம, அங்கே தர்றேன், இங்கே தரமாட்டேங்கிறார். உலகம் கொடுக்கறது மாதிரி உலகத்தின் உயரம் இவங்க நீங்கள் சொல்கிற கதை ஒன்றும் தரமாட்டேன். இது இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு தெரில. அந்த அளவு பிசாசு அவர்கள் மனக்கண்களை அதான் அவங்க இயேசுன்னு வசனம் வாசிக்க மாட்டாங்கல்ல, அதில் நடக்க மாட்டாங்கல்ல, அதனால தானே பிரச்சனை. இதில் வந்தாங்கன்னா இந்த பொய்யெல்லாம் பிடிபட்டிருக்கோம், இந்த பொய் பிடியில் சிக்கியிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ லூக்கா 16:15 சொல்லுகிறாரு, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனுஷர் முன்பாய் உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பாரு. அடுத்த விஷயத்தை பாருங்க, இந்த உலகத்தில் மேன்மையாய் பேரு புகழ் ஆசீர்வாதம்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கான். மனுஷருக்கு முன்பு மனுஷருடைய பார்வையில் மேன்மையாக நினைக்கிறதெல்லாம் ஏன்னா தலைகளாக இருக்கும்னு சொல்லிட்டான்ல, கண்ணை போடுறப்பறம் அவ்வளோ சூழ்நிலை வேறு, அது அருவருப்பாக இருக்குது. அப்போ இங்கே மேன்மையை நினச்சி மேன்மையில் வாழ்ந்த யாரும் பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான காரியங்களை அடைய மாட்டார்கள். ஏன்னா அந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லைல்ல. இவங்க இந்த மேன்மையில் போனாங்க, தேவன் கொடுக்குற மகிமை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா 12:15 அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, முக்கியம் இல்லை. நல்ல கவனிங்க, இங்கே கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், ஆடுகளின் பெருக்கம் மாடுகளின் பெருக்கம் எல்லாம் பெருக்கம், இப்படி தான் ஆசீர்வாதம்னு இந்த மன்றங்கள் பேசிகிட்டு இருக்கு. இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இந்த உலகத்தில் திரளான இந்த காரியம் இருக்கிறது ஒன்று அவனுக்கு ஜீவன் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தேவன் வறுக்கிற விஷயம் அல்லது அவருடைய பார்வையில் இது மேன்மை கிடையாது, அதை சொல்லியாச்சு. இப்போது மத்தேயு 19:23-24 வந்தா, மத்தேயு 19:23-24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க வசனத்துக்கு வாரிசை. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். பார்த்துடுங்க, எத்தனை இதெல்லாம் இயேசு பேசின வசனங்கள். ஆமாம், இவங்க ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்லார் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு தினம் பரலோகத்துக்கு போக மாட்டான், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைஞ்சா இவனும் போவான் என்கிற அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் இவங்க கற்பனைக்கு எதிராக இருக்கிறது என்பதை எத்தனை வசனங்கள் மூலம் அவர் தெளிவாய் சுட்டி காட்டுகிறார். இவன் 5:44 இயேசு சொல்லுகிறார், தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி தேவனை விசுவாசிப்பீர்கள்? பத்தியலா, இந்த உலகத்தா மற்றவங்க கொடுக்குற மகிமை மரியாதையை நம்பி ஆசீர்வாதம் வாழ்ந்தவங்க பரலோக தேவனுடைய மகிமை விரும்ப மாட்டாங்க. பரலோக தேவன் மகிமையை கொடுப்பார், அவர் கொடுக்குற மகிமை மரியாதையை விரும்பினவங்க இந்த பூலோகத்தாருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை விரும்ப மாட்டாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு. அவர்கள் தேவனை, அப்போ பரலோக தேவன் அவர் கொடுக்குற மரியாதை மதிப்பு அதில் விசுவாசம் உள்ளவர்கள் இதுக்கு பின்னால் போகாமல் பரலோக தேவ சித்தம் செய்வார். பரலோக தேவன் கொடுக்குற மதிப்பு மரியாதை பற்றி அறிவோ தெளிவோ விசுவாசமோ விருப்பமோ இல்லாதவர்கள் செய்வாங்க, மனுஷர் கொடுக்குற மரியாதை போவாங்க. அதானே இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ ஆராதனை இயேசு நாமோ, இந்த வார்த்தை எங்கேயாவது இருக்கா? யாருடைய அவர் சிந்திக்கிறாங்களா? இல்லை. ஆகவே தான் இவர்கள் இயேசுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறோம். யோவான் 5:41 இயேசு சொல்கிறார், நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவரே மாடல் காண்பிக்கிறார்.
இந்த உலகம் கொடுக்குற மரியாதை மதிப்பு எனக்கு வேண்டான்னா இந்த இயேசு ஆராதிக்கிற மன்றங்களுக்கு மட்டும் அந்த ஆசை எப்படி வரலாம் சொல்லுங்கள்? இதுதான் இங்கே பிரச்சனை. அதான் சொன்னேன், சம்மந்தம் இல்லாத ஒரு கள்ளத்தனமான மார்க்கம் அது. உலகத்தின் மகிமை தேடல, எனக்கு வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா உண்மையாக அவரை நேசிக்கிறவங்களாம் அதான் எங்களுக்கு அந்த உலக மகிமை வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம்னு சொல்லுது, எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு செய்திருக்கணுமே. செய்ய மாட்டாங்க. அதான் மோசடிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் இந்த ரோட் சைடில் பெரிய வால் பாஸ்லாம் பார்க்குறீங்க, ஃப்ளக்ஸ் பேனர்லாம் பார்க்குறீங்க. என்னது? கையில் மைக்கை வைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டு சுவரட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த டிஜிட்டல் போர்டெலாம் நிறைய வச்சுருக்காங்க. உலகத்தின் பிரபலமான நடிகர்கள் இவங்க யாரும் உங்களுக்கு பரலோகம் தரப்போவது கிடையாது. ஏதோ அவர் மைக்கை வச்சுட்டு அப்படி சிரிச்சிட்டு நிற்கிறாரு, ஆடம்பர உடையில் நிற்கிறாரு. அதை காட்டி தான் ஜனங்களை கூப்பிடுறாங்க, வாங்க 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 அன்னார் வந்திருக்காரு, அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு படம் காட்டுறாங்க. இவனா அவங்களுக்கு பரலோகம் தரப்போகிறான்? அவனே போக மாட்டான்ல, அப்புறம் எங்களுக்கு அவன் பரலோகம் தருவான். அவனை காட்டி கூப்பிடுறாங்க. தெளிவாக சொன்னால் ஏசுநாதரை காட்டி கூட கூப்பிடலை, இயேசு அழைக்கிறாருன்னு கூட சொல்ல தயாரில்ல. இயேசு அழைக்கிறாருன்னு சொல்லி இவர் ஒரு தொழிலதிபர் நடிகர் வேஷத்தில் நிற்பார், இவர் தான் அழைப்பார். இயேசு அங்கே அழைக்க மாட்டேன், இயேசு இவருக்கு பின்னாலே தெரிய முடியும். யோசித்து பாருங்கள். ஸோ இவங்க யாரும் பரலோகராஜன் தரமாட்டாங்க. இவருடைய கவர்ச்சி மிகு போதனைகள் இயேசு நியாய தீர்ப்பிலிருந்து யாரையும் காப்பாற்ற போவதும் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவனை பல கதை பேசுவாங்க, கடவுள் உன்னோடு இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கான்னு சொன்னதொன்னே எடுபடாதுங்க. இயேசு சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ அவர்கிட்ட போக முடியாது. அவர் உன்னை நியாயம் தீர்க்க வருவார், நியாயாதிபதியாக வருவார். அந்த நியாய தீர்ப்பில் இந்த பிரசங்க மாதிரி யாரை ஒன்றா விடுவிக்க முடியாது. இது ஒரு மகா மோசடியான ஏமாத்து. உன் கையில் பைபிள் இருக்குது, இயேசுவின் வார்த்தை இருக்குது, அதை படி, அதை தியானின்னு ஒருத்தனை சொல்ல மாட்டான். இவனும் மைக்கம் வச்சுட்டு நிற்பான், நான் வந்திருக்கேன், நான் தான் இயேசு, நான் தான் உனக்கு பரலோகம் தர்றேன், நான் தான் உனக்கு கேட்டதும் கேட்காதும் தர்றேன்னு இவனு தானே நிற்கிறான். இவனோட தானே காட்டுறானுங்க. எவ்வளவு சாத்தானுடைய தந்திரம்னு பாருங்களேன். இதெல்லாம் மனிதர்களை வஞ்சிக்கிற இயேசு ஆராதனை மன்றங்களின் மூலம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய மோசடி தந்திரமாகும். சாத்தானாக்கும் பின்னால் நிற்கிறது. அவன் இதெல்லாம் வச்சு இந்த ஆராதனை மன்றங்களை வச்சு மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நீங்கள் யோவான் 12:48 இயேசு சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தி இருக்கும். இந்த மாதிரியான இந்த கவர்ச்சி பிரசங்கிகள், ஆடம்பர பிரசங்கிகள் உங்களை ஏமாத்துறான்ல வால் போஸ்டில், இவனுக்கு வார்த்தையின்படி நியாய தீர்ப்பு நடக்காது. அதுதான் பிரச்சனை. நான் அவருக்கு பிரசங்கம் கேட்டேன், இவருக்கு பிரசங்கம் கேட்டேன், அங்கே போனேன், இங்கே சொன்னேன், அங்கே நில்லு. நான் சொன்ன வசனத்துப்படி நான் நியாய தீர்ப்பு நடக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு எழுதி தந்திருக்கேன். நீ அதை பார்த்துருக்கணும், நீ அந்த மாதிரியில நடந்திருக்கணும். ரொம்ப சிக்கல். ஜனங்கள்லாம் எவ்வளோ எளிதாக ஏமாறிட்டு இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்கங்கிறத நம்ம புரியணும். நீங்கள் வெளிப்படுத்தல 22:12 சொல்கிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றார். நான் தானே பலன் அளிக்கிறேன். அவன் பாஸ்டராக கொடுக்க போகிறான், இந்த ஆடம்பர பிரசங்கி தர போகிறானா என்ன? இல்லையே, நான் சொன்னபடி கேட்டியோ, என் செயல்படி செய்தியான்னு அவர் தான் நியாய தீர்ப்பு கொடுப்பார். நீங்கள் அப்போஸ்தலர் 10:44 வந்தால் அவரே தேவனால் எடுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்க எங்களுக்கு கட்டளையிட்டார். அவர் தேவனால் ஏற்படுத்தப்படுற நியாயாதிபதி. எங்கேயாவது இந்த பிரசங்கம் கேட்க முடியுதா? கேட்க முடியாது. அவர் தான் நியாயம் தீர்க்கிறார் என்பதை நாம் அறியணும். வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வசரம் நான் கொடுப்பேன், நீ போய் கடையில் வாங்கிக்கிட்டு நீளம் அடிச்சுக்கிட்டு இது வெண்வசரம் கர்த்தர் தந்தாருன்னு ஏமாற்றப்படாது. அதுதானே நடந்துட்டுருக்கு. நான் பரலோகத்தில் கொடுப்பேன், அவர் கொடுக்குறதெல்லாம் இவனும் கொடுத்துட்றான். எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. நான் தான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவேன், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கரைக்க போடாமல் பிதா முன்பாக அவனுடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போது நான் தான் நியாய தீர்ப்புறவர், நான் என் வசனத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பேன். நான் தான் அவனுக்கு புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவேன், நான் தான் எடுத்து சொல்வேன். இந்த வால் போஸ்ட் பிரசங்க மாதிரி வருதுன்னா வரமாட்டான். அது ரொம்ப மனசில் கொள்ளணும். 2 Corinthians 5:10 சொல்லுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ நியாயாசனம் இந்த தொழிலதிபர் பிரசங்கமாருக்கு நியாயாசனம் கிடையாது. இவனுடைய விலங்கு போட்டு தான் நடத்தியிருக்காங்க வரிசையில் நெல். ஓகே, ஆகவே நாம் விழிப்பாக இருக்கணும். இயேசுவின் வார்த்தை மாதிரியில் நடப்பது எவ்வளோ முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கிறோம். எனவே இந்த மாதிரி மோசடியான ஆடம்பர போதவர்கள் பின்னால் சென்றால், சிலர் அப்படி நினைக்கிறான், இந்த ஆடம்பர போதவர்களுக்கு பின்னால் சென்றால்
எளிதாக ஆடம்பரமாக வாழ்ந்து, ஏன்னா அவங்க வாழ்கிறாங்கல்ல, அவனுக்கு பின்னால் போனால் அது மாதிரி நானும் ஆடம்பர தொழிலதிபர் ஆகிடலாம். அதுதானே அதுக்கு அர்த்தம். அந்த வேஷம் அதுக்கு தானே போடுறாங்க. தொழிலதிபர் அழைக்கிறார், உன்னையும் தொழிலதிபர் ஆக்க அழைக்கிறார், அப்படி உலகத்தின் உயரத்துக்கு அழைக்கிறார். அதானே அதுக்கு மறைமுக அர்த்தம். அதனால் அங்கே அந்த அவனுக்கு பின்னால் போனால் அவனுக்கு மாதிரி வாழலாம், அப்படி பரலோகத்துக்கு எளிதாக போகலாம் அப்படின்னு ஏமாந்து போகக்கூடாது. செத்த பிறகு அவங்களையும் எல்லாம் கோட்டை தொழிலதிபர் வேஷத்தில் தான் காஃபின் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. உங்களையும் வேணா அப்படி வச்சு ஒரு மலர்களையும் வச்சு மண்ணில் புதைச்சிருவான். அவ்வளோதான் நடக்கும். அவனையும் புதைச்சாச்சு, அவனுக்கு பின்னால் போகிற உங்களையும் புதைக்க தானே வேணும். பரலோக இயேசுநாதருக்கு பின்னால் போனாலே அவர் இருக்க இடத்துக்கு போக முடியும். இது நம்ம சிந்தனையில் கொள்ளணும். பரலோக பலன்களை அடைய வேண்டுமானால் கோதுமை மணியை போல சாவணும். அப்படி தான் செய்தி பார்த்துட்ருக்கோம். ஆமாம், இயேசுநாதர் அப்படி தான் நடந்தாரெலாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அது மாதிரி சாவரவனுக்கு தான் பலன் பரலோகத்திலே கொடுக்கப்படும். பவுல் சொல்கிறார் பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நல்ல கவனிக்கணும். பவுல் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை சிலுவையில் அரைந்து தொங்க விட்டுருக்கிறேன். எப்படி? சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டுருக்கேன். இந்த உலகத்தை சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டுருக்கிறேன். உலகம் என்ன செய்யுது? அதுவும் என்ன அரைஞ்சி சிலுவையில் தொங்க விட்டுருக்கு. ரெண்டு பேரும் சண்டை. நான் உலகத்தை சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட, உலகம் என்ன சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட. இப்படி தான் என்னுடைய அனுபவம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினம் சாகிறேன், நான் மேன்மை சத்தியமாய் சொல்லுகிறேன்னு சொல்கிறார் அந்த வசனத்தில். அப்போ அவரும் அனுதினம் கோதுமை மணியாக செத்துருக்கிறார் என்கிற காரியத்தை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-14 வரை உள்ள வசனத்தில் வந்தால், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள்லாம் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நாள் வரை உலகத்தின் குப்பையை போல, எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நானே இவளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று புத்தி சொல்லுகிறேன். பார்த்துடுங்க, அப்போஸ்தலர் தான் சபையில் முதலாவது ஏற்படுத்தினார் என்று சொல்லி அது 1 கொரிந்தியர் 12:28 படிக்கிறோம். அப்போது ஊழியத்தில் முதல் தரமான அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை இங்கே நாம் பார்த்து விட்டோம். அவர் சொல்லுவார், உங்களை எல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு சொல்லலை. ஏன்னா இன்னைக்குள்ள இயேசு ஆராதனை மன்றங்களை இதை கேட்டால் ஐயே இப்படியா இல்லையா, அப்போ நாங்கள் இப்படி இருந்தோம், இவங்களை வெட்கப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை என்று உண்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். இன்றைய உலக நேச மோசடி போதகர்களுக்கு நேர் எதிர்நிலையில்தான் அன்றே இயேசுவின் அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நல்ல காலம் அந்த பைபிள் இருக்கிறதுனால நம்ம படிச்சிட்டோம். அதை இந்த ஆவி கூட்டம் நமக்கு தரல. மற்றவங்க தான் இந்த பைபிளை எல்லாருக்கும் கையில் கொடுக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு அதுக்கு மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லி காசை கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவனும் ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு கோட்டட்டையும் போட்டுட்டு ஜனங்களை ஏமாத்துக்கு தெரியும். மற்ற ஆவி இல்லாத கூட்டத்தார் தான் அந்த விவிலியத்தை கொடுப்போம், பாவம் அதை படித்தா அதை பழச்சிட்டு போட்டு அப்படின்னு இந்த பைபிளை தந்திருக்கனாலேயாக்கும் இந்த உண்மையை நம்ம படிச்சிட்டோம். சரி, இப்போ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வரை போனால் இந்த ஆளுகளை பற்றி இப்போ உள்ள ஆடம்பர அப்போஸ்தலர்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தான ஒளிந்தவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். அவ்வளோதான். மண்ணுக்குரிய கிரியை செஞ்சால் தானே மண்ணுக்கு போ, மாம்சத்துக்கு ஏற்ற கிரியை மாம்சத்தோடு போயிட்டே இரு. பரலோகத்துக்குரிய கிரியை நீ செய்யலையே, உலகத்துக்குரிய கிரியை செய்தால் உயரத்தில் யாருனா உலகத்தோடு முடிச்சுக்க. தட்ஸ் ஆல். கிரியைக்கு ஏற்ப தான் நடக்கும். அப்போது இந்த வசனங்களெல்லாம் நாம் தெளிவாக விளங்கி கொள்வோம். ஆனால் விசுவாசிகள் எப்படி நடந்தாங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32-35 வரை, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவமாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள், நிந்தைகளால் உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டீர்கள், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளானீர்கள்.
நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையிலுள்ளமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்தியை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும்னா இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் இல்லையா? ஆமாம், உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி தான் செய்தாங்க. அது எவ்வளோ எவ்வளோ துன்பங்கள் எத்தனையோ ரீதியில் இருந்திருக்கு. விசுவாசிகள் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி தேவ சித்தம் செய்கிறவர்கள் இந்த பள்ளியில் தான் கடந்து போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:5-6 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த வசனம், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். அவர் சொல்கிறார், பேதுரு தான் சொல்கிறார், பிரதான சீடர். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். எப்படி பற்றியெல்லாம் ஆதி திருச்சபை விசுவாசி இப்படி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆடம்பர கூட்டங்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. 1 பேதுரு 4:12-14 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பாருங்க, அப்போ இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆதிசபை விசுவாசிகளும் என்ன சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாத பிரசங்கம், அந்த ஆடம்பர சூழ்நிலை ஒன்றும் அவங்க பார்க்கல. அவங்க கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து செத்து கடந்து போனார்கள். அனுதினமும் செத்தார்கள். எதுக்கு? உயரத்தில், பூமியின் உயரத்தில் ஏறதுக்கு இல்லை, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியாய் அப்படி கடந்து போனார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த இயேசுவை கடவுளாக ஆராதனை செய்து இந்த மோசடி ஆடம்பர போதகர்களின் பின்னால் சென்றால் நகை நனையாமல் நத்த பிடிக்கலாம். குறுக்கோளியில் சொர்க்கத்துக்கு சென்று இயேசுவின் தலையில் ஏறி உட்காரலாம். ஏன்னா இந்த இயேசு ஆராதனை உலக நேச அந்த வேசி மார்க்க கூட்டணிகள் ஏதோ கள்ள கனவுகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்குல்ல. ஆமாம், அது அப்படிப்பட்ட கூட்டணி தானே. ஏன்னா நீங்கள் யாக்கோபு 4:4-5 விபச்சாரிகளே உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனாக இருக்கிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று அறியாதற்கு வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்கார். அப்போ உலக நேசரெல்லாம் விபச்சார பாவிகளாகவும் வேசி மார்க்கத்தாருன்னு இங்கே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கார். இவங்க அதை ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. அது எப்படி? மோசடி தானே. உலக ஆசீர்வாதம், உலக நேசம், உலக உன்னதம்னு சொல்வது எவ்வளோ மோசடி. இது உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு நாடகமே இதுதான். குட்டி கட்டி பறக்குது, பார்த்துட்டு இருக்கீங்களா? தெருக்கு தெரு பறந்து கொண்டிருக்குல்ல, இது பறந்துட்டு இருக்குது. ஜனங்கள் அதுக்கு பின்னால் போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய கூட்டம் போகுதே, நாம மட்டும் போகாமல் இருந்தால் எப்படி? ஊரோட ஒத்து ஓடுன்னு சொல்லியிருக்கான், எங்கேயோ சொல்லியிருக்கான், இவங்களுக்கு அப்படி ஓடுறாங்களாம். அது ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுண்டு பகுத்தறிது மனம் புதுசாகணும்னு அங்கே சொன்னால் இவங்க ஊரோட உலகத்தோட ஒத்து ஓடுவாங்களாம், உலகத்தின் உயரத்தில் ஏறுவாங்களாம், மற்றவங்களுக்கு வேஷத்தை இவங்களும் போட்டுருவாங்களாம். எப்படி இருக்குது? சரி, இப்போது அது யாக்கோபு 1:27 யாக்கோபு சொல்லார், திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாய் மாசு இல்லாத பக்தி. அப்போ மாசு இல்லாத பக்தின்னா உலகத்தால் கரைபடாமல் காத்து கொள்ளுகிறது. மாசான அழுக்கு பக்தின்னா உலக நேசத்தில் மூழ்கி உலகத்தின் உயரத்துக்கு ஏறுது. சரிதானே? ஸோ இது நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை கரைன்னா அழுக்குன்னா கூட கழுவுனா போயிடும், கரை போகாது. அதனால தான் அந்த வார்த்தை அப்படி போட்டிருக்கு, கரை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இங்கே வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்துறதுன்னா என்னென்னா, அதுதான் முந்தின வசனத்தில் யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைப்படுவது, கரை, அந்த கரையை தான். அப்போ உலக நேசமாகிய கரை இல்லாதவர்கள் அதான் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர். அப்போ உலக நேசம், உலக ஆசீர்வாதம் இதில் செல்லுகிறவர்கள்
கரைப்பட்டவர்கள். அதுதான் அதுக்கு பொருள். அப்படி தான் அந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும். வஸ்திரத்தை அசுத்தி பண்ணாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உலக நேசமாகிய கரைக்குள்ளே முங்கி குளிச்சுக்கிட்டு இவர்கள் வஸ்திரத்தை, அதாவது வெள்ளை உடை அணிஞ்சு அதுக்கு நீளம் முக்கி அதை அயன் பாக்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி பின்ன கொஞ்சம் நட்சத்திரங்களையும் கட்டி இப்படி மெனுக்கிட்டா இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் கரையற்றவர்கள். இந்த அசுத்தாவி வஞ்சிக்கிற கூட்டத்துக்கு நம்பிக்கை என்னன்னா, வஸ்திரத்தை அசுசிப்படுத்தப்படாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? நல்ல சோப் போட்டு துவைச்சணும், நல்ல நீளம் போட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகணும், அதுக்கு மேலே நட்சத்திரம் எல்லாம் ஒட்டணும். இப்படி ஒட்டுவதாகும் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் இருக்குதுன்னாக்கும் இந்த மோசடி கூட்டத்துக்கு நம்பிக்கை போதனை. இங்கே சொல்லியிருக்கிறது உலக நேசம் இல்லையா அசுசி, உலக நேசம் இல்லையா கரை, அது இல்லையா உனக்கு வாழ்க்கையை கரையாக்குது. அந்த வெளிப்பாடே அவர்களுக்கு கிடையாது. இப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டு நடந்தால் கரை போகுமா என்ன? ஒரு நாளும் போகாது. இந்த வஞ்சனையான போதனைகள் ஒன்றுக்கும் உதவாது. இதுதான் இந்த கூட்டங்களுடைய நடவடிக்கையாக இருக்குது. சரி, இப்போது 2 தீமோத்தேயு 3:12-13 வசனத்தில் பவுல் சொல்வார், அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பற்றியெல்லாம் தேவ பக்தியாக நடக்க ஒருவரும் துன்பப்படுவாங்க. தேவ பக்தி இல்லாமல் இயேசு ஆராய்ச்சி திரியவனுக்கு துன்பம் வராது. அதுதானே பொருள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாக இருப்பார்கள். மோசம் போகிறவர்களமாக இருந்து மேலும் கேடுள்ளவர். அவள் தேவ பக்தியாக நடக்கிறவன் துன்பப்படுறான், பொல்லாதவர்களாம் ஏமாத்துக்காரனாக தெரிகிறான். எத்தர்கள்லாம் ஏமாத்துக்காரன், மோசம் போக்குறவள்னா மற்றவங்களை மோசம் போக்குற கூட்டம், மோசம் போகிறவர்கள் தானே ஏமாந்து மற்றவங்களை ஏமாத்துகிற கூட்டம் மேலும் கேட்டுக்கு மேலே கேடு உள்ளவர்களாய் மாறிக்கொண்டே போல். அப்படி தான் இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. எபேசியர் 5:5-6 வசனத்தில் விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன், பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களை நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனை உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாருங்க. அப்போ பொருள் ஆசையை விக்கிரக ஆராதனைன்னு சொல்லியிருக்கு, பண ஆசையை விக்கிரக ஆராதனைன்னு சொல்லியிருக்கு, உலக நேசத்தை விக்கிரக ஆராதனைன்னு சொல்லியிருக்கு. அது யோவான் சொல்லும்போது, அது யோவான் 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பே கிடையாது. பிறகு இவன் எப்படி பரலோகத்துக்கு போவான் சொல்லுங்கள்? உலகத்தை தான் ஆசீர்வாதம் நினைக்கவேன் பரலோகத்துக்கு எப்படி போவான்? நிச்சயமாக போக முடியாது. இப்படி தான் வசனங்கள் தெளிவார். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைன்னா என்னது? 4 வீடு இருக்குது, 10 கார் இருக்குது, இதுதானே ஜீவனத்தின் பெருமை. இது பிதாவினால் உண்டானது கிடையாதுங்க. இது இயேசுவின் சுவிசேஷத்தின்படி வந்தது கிடையாதுங்க. இது உலகத்தால் உண்டானது. உலகத்தின் அதிபதி பிசாசு சொன்னான் இல்லை, லூக்கா 4:5 இயேசுநாதர்கிட்ட, என்ன பின்பற்றி நான் உலகத்தின் உயரத்தை எல்லாம் தரேன். அவன் கொடுத்தது தானே இது, அதானே உண்மை. சொல்லிக்கிடுவது இயேசுநாதர் தான் சொல்லிட்டாரே உலகம் கொடுக்க போகிற, நான் தரமாட்டேன்னு. அப்புறம் எப்படி அவர் தருவார்? தர முடியாது. இது அவன் சொன்னான் தாரேன்னு, இயேசு தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல. அதனால் அது நீங்கள் விளங்கி கொள்வது நல்லது. ஸோ இப்படி விக்கிரகாரனைக்காரர் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லைன்னா இவங்க தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். கலாத்தியர் 6:7-8 வசனத்தில் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்ம பரியாசம் பண்ண விட்டார். மீண்டும் நீங்கள் இயேசுநாதனை பரியாசம் பண்ண முடியாது, பரலோக தேவனை பரியாசம் பண்ண முடியாது, அவருடைய வசனங்களே மாதிரி நீங்கள் பரியாசம் பண்ணி ஒரு மேலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரொம்ப கவனமாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எச்சரிக்கையான ஒரு விஷயம். மோசம் போகாத மனுஷன், நீ எது விதைக்கிறையோ அதை தான் நீ அறக்க போகிறாய். பார்த்துக்க, இந்த மாம்சத்துக்கென்றும் மாம்ச தொடர்புடைய உலக ரீதியிலான காரியத்திற்கென்றும் நீ விதைச்சிருந்தேன்னா மலர் விளையமும் மண்ணுக்கு போனோம். மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆத்மாவுக்கென்று விதைக்கிறவன் அந்த ஆத்மாவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சரியா? அப்போ உள்ளான மனுஷன் சாவுக்கு பிறகு போகிறது, அது இன்னொரு சூழ்நிலைக்கு போயிடும். நம்ம பார்த்துருக்கோம். அது எங்கே போவோம், அது எப்படி இருக்கும், அதுக்கு தகுதி ஆகணுமேனு ஓடனா பாருங்க, அவன் அங்கே போவான். இங்கே உயரத்தில் யாருக்கு ஓடனா பாருங்க, அவன் மண்ணுக்கு போவான். வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. பிலிப்பியர் 3:17-21 வசனத்தில் வந்தால், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயந்தர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன். இவ்வளவு கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லெச்சை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசுவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி
நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். என்ன சொல்லுவாருன்னா, அநேகர் வேற விதமாக நடக்கிறார்கள். தெளிவாக இருக்குல்ல, நிறைய பேர் வேற விதமாக நடக்கிறார். அது என்ன எப்படி நடக்கிறார்கள்? அதனால் அவர்களை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். அவங்க சிலுவைக்கு பயஞ்சறான். கிறிஸ்துவின் சிலுவை, அதான் சிலுவை. ஆமாம், சிலுவையை சுமக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றணும்னு ஆண்டவர் சொன்னால் சிலுவையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆடம்பரமாக தான் நடப்பாங்க. பகைஞராக இருக்கிறார்கள். அப்புறம் அவருடைய முடிவு அழிவு பார்த்துட்டோம். மண், மலர் வளையம், தேவன் வயிறு. அவருடைய மகிமை வெக்கத்தில் முடியும். இந்த உலக காரியங்கள் பூமிக்கு அடுத்தவளை தான் சிந்துக்கிறாங்க. பல வேளை பிரசங்கள்லாம் இயேசு ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், ஜெயம் தருகிறார், சத்துருக்களை நீ மேற்கொள்ள போகிறாய். இது அந்த பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் உலகத்தை பற்றி தான் இருக்கும். அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவர் கொடுத்த ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் நிறைய பேசுவாங்க. ஆமாம், இது எல்லாம் பைபிளில் இருந்தால் பேசுவாங்க, வசனம் எடுத்து தான் பேசுவாங்க. ஆனால் இது எல்லாமே உலகத்தை பற்றி தான் இருக்கும். அதான் பூமிக்கு அடுத்தவளை சிந்திக்கிறார்கள்னு போட்டிருக்கு. பூமிக்கு எடுத்த காரியங்களை தான் இவங்க எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பார்கள். அதுக்கு பல ஏற்பாட்டு வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்படி இப்படி பரலோகத்தை பற்றி பேச இல்லையே. இந்த பூமி சாத்தானுக்குள்ளே கிடக்குன்னு ஏன் பேசலை? இது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுன்னு இவங்க ஏன் பேசலை? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். செய்ய மாட்டாங்க. அதான் ஒரு தந்திரம். பைபிளை வச்சு இப்போ சாசு தனக்கு பூமிக்குரிய காரியத்தை சாமர்த்தியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறானுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, அவள் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அவர் வருவாராம், கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லுவார். அவர் இந்த அழிவுக்குரிய சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார் என்று சொல்லி அதுக்கு வேண்டி காத்திருக்கிறோம். யார் காத்திருக்கிறது? எத்தனை பேர் காத்திருக்கிறது தெரியலை, தேடி தான் பார்க்கணும். சரி, அதுக்கு காத்திருந்தவர்கள் அதை அடையட்டும். பூமியின் உயரத்துக்கு காத்திருந்தவர்கள் அதை அடையட்டும், மலர் வளையத்தை அடையட்டும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் சொல்லுக்கு இல்லை. வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். அப்போ பின்னணியில் உலகம் மோசம் போகிற பிசாசு, அவனுக்கு ஆட்சிக்கு முடிவு வரப்போகுது. இனி வான மண்டலத்திலேருந்து கீழே வர போகிறான், ஒரு ஸ்டேஜ் கீழே வர போகிறான். அடுத்தது வெளிப்படுத்தல் 20:10 சொல்லுது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசு, மிருகம், கள்ளத்திற்கு இருக்கிற இடமாகிய அக்னிகந்தமாகிய கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் அங்கே வாதிக்கப்படுவார்கள். அப்போ பிசாசு எங்கே தள்ளப்பட போகிறான்? அக்னி கடலில். அப்போது அந்த மோசம் போக்குற வித்தைகளை கொண்டு நடக்கிற ஆளுங்க எங்கே போவான்? அவன் மோசம் போக்குறவன், பொய்யன், எல்லாம் பார்த்தாச்சு. அவனுக்கு அக்னி கடல். அப்போ இந்த மோசம் போக்குற இயேசுநாம ஆராதனை மன்றங்களுக்கு என்ன கிடைக்கும்? அக்னி கடல் தானே கிடைக்கும். வசனத்தில் இருக்கிறதா நம்ம சிந்திக்கிறோம், அதை விட்டு நம்ம கூடுதல் போகல. ஓகே, அதனால தான் ஆண்டவர் சொல்லார், என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லிடுவார். அது மற்ற 25 அதிகாரத்தில் பிசாசுக்காக அவன் தூதருக்காக ஆயத்தம் பண்ண இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லிடுவார். சரி தானே, இப்போ வசனம் எல்லாம் மேட்ச் ஆகிட்டு. ஓகே, நான் விழிப்பாக இருப்பது நமக்கு நல்லது. அப்போ யாக்கோபு 5:19-20 யாக்கோபு என்ன சொல்லுவார்? சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போது சத்தியத்தை விட்டு ஏமாத்துகிற ஒரு கூட்டம் தெரியுதுன்னா, இதுக்குள்ளே ஜனங்கள் சிக்காமல் தடுத்து நடத்த அல்லது சிக்கியவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பணி இருக்குல்ல. இது யார் செய்யுது? இது யார் செய்யுது? அதுக்கு அழைப்புள்ளவர்கள், தெளிவுள்ளவர்கள் தான் செய்து ஆக வேண்டும். அவங்க தானே பரலோக பிதா சித்தம் செய்கிறது உலகத்தில் இருக்கிறாங்க. பரலோக பிதா சித்தம் செய்ய வேலை செய்வாங்க. அவர்களுக்கு தானே பரலோக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பாரு. அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்கிறத அறிகிறோம். இயேசுவை ஆராதனை செய்து இந்த மாதிரி தேவனுடைய சத்தியத்தை விட்டு மோசம் போக்குற மோசடி ஆசீர்வாத ஆடம்பர பிரியராக நாம் தொடர விரும்புகிறோமா? அல்லது இங்கே ஒரு காரியம் கவனிக்கணும். லூக்கா 9:23 ஆண்டவர் சொன்ன மாதிரி, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுக்கணும், சிலுவை அனுதினம் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். களத்தில் சிலுவையை கட்டி தொங்க போடுறதை பற்றி பேசலை. சிலுவைன்னா நீதி நிமித்தம் வருகிற துன்பங்கள். பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தில் பேசுறதுனால, நடக்கிறதுனால. ஏன்னா இப்போ சாத்தான் உலகத்தில் இல்லையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எதிரான ஒரு ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு அந்த ராஜ்யத்துக்கு எதிரான வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ வருகிற துன்பங்களை தான் சிலுவைன்னு சொல்லுது. அப்போ இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற போகிறோமா, இல்லை இந்த ஆடம்பர பிரசங்கியாளுக்கு வழியில் அப்படியே மோசம் போக்குற வழியில் போக போகிறோமா, இல்லை சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னால் போக போகிறோமாங்கிறத நம்ம தெளிவாக முடிவு செய்யணும். ஏன்னா இங்கே ஒன்றை கவனிக்கணும். நீங்கள் சிலுவையை எடுத்தால் கண்ணை மூடின பிறகு மகிமைக்கு போவீர்கள். சிலுவையை போட்டுட்டு இந்த
ஆடம்பர பிரசங்கி மாதிரி இஸ்லாம ஆராதனை கூட்டத்தினுடைய மோசடிகளுக்கு பின்னால் போனா, ஏன்னா அப்படி தானே சொல்ல போறிய, என்ன பிரசங்கியாரு, இது உலகம் முழுவதும் கொடி கொட்டி பறக்கிற மார்க்கம்தான், உலகளாவிய மார்க்கமாக இருக்குது. எல்லாரும் இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க, எல்லாரும் இயேசு வேரத்தில் கொண்டு போவான்னு சொன்னாவ. இப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் இப்போ இதில் எதிராக பேசிக்கிட்டு இருக்காவ. அப்போ மெஜாரிட்டி தானே ஜெயிக்கணும். மெஜாரிட்டி உலகத்தில் ஜெயிக்கும், பரலோகத்தில் மெஜாரிட்டி ஜெயிக்காது. அதான் இடுக்கமான வாசலில் பிரவேசிங்க, சிலர் தான் போவாங்க, கேட்டுக்கு போகிறது விசாலமாக இருக்குது. நீங்கள் உலகளாவிய ரீதியில் கூட்டணி போட்டு ஆட்டம் போட்டோன்னா பரலோக தேவனை தோக்கடிச்சிட முடியாது, ஜெயிக்க முடியாது, உடனே சட்டத்தை மாற்றி எழுதிட முடியாது. ஏன்னா நான் கடந்த நாளில் சொன்ன மாதிரி இயேசு இந்த பாதையில் போயிருக்கார், அப்போஸ்தலர்கள் போயிருக்கிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் போயிருக்கான். அது எபிரேயர் 12:1 படிக்கிறோம். அதனால் இயேசுவை நோக்கி ஓட கடவோன்னு சொல்லுது. அவர் எப்படி போனாரோ அந்த பாதையை பார்த்து மரியாதையை ஓடி உயிர் தப்பி பழக்கிக்குள்ள வழியை பாரு. ஆள் கூடுது, கட்சி பெருசாக இருக்குது, கொடி கோபுரம் பெருசாக இருக்குன்னு ஓட்டினேன்னா மலர் விளையந்தான், அதுக்கு அந்த பக்கம் தாண்ட முடியாது. இதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த இயேசுவின் எதிரிகள்ங்கிற தலைப்பில் தான் செய்தி பார்த்துட்டு இருக்கோம். பைபிளை வச்சு இயேசு நாமத்தை பயன்படுத்தி இயேசுவை ராப்பகல ஆராதிச்சு, பகல் ஆராதனை, ராத்திரி ஆராதனை, சாப்பிட்டு ஆராதனை, சாப்பிடாம ஆராதனை, இந்த நாடகம்லாம் நடத்தியும் அவர் சொன்னதை கேட்க மாட்டியாடா நீ. அவர் நடந்து காட்டின மாதிரியில் நடக்க மாட்டியாடா. அந்த அப்போஸ்தலர் காட்டின மாதிரியில் நீங்கள் நடக்க மாட்டீங்களாடா. எந்த இயேசுவருக்கு இடத்துக்கு போக போகிறீங்க, எந்த பரலோகத்துக்கு போக போகிறீங்க? ஒரு நாளும் போக முடியாது. அப்போது கோதுமை மணியை மாதிரி தேவ சித்தம் செய்து சாவறதுக்கு முன் வரணும். அப்படி நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி சாவர அனுபவம் இருந்தால் தான் பரலோக தேவனுடைய சித்தமாக செய்ய முடியும். பரலோக தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்வார்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், நான் நடந்த வழியில் பின்பற்றி ஊழியம் செய். ரோட்டில் போகிறோம் வரவனுக்கு பின்னால் போனேன்னா ஏன் இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு வர முடியும். நான் என்னை பின்பற்ற கடவன், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனத்தை கடந்த நாளில் நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியின் மூலமாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்கணும் என்கிறத நீங்கள் தீர்மானித்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. கஷ்டம்தான், செல்லுவதான், பாடுதான், இல்லை இது நகை நனையாமல் ஆடம்பர பாதை ஒன்றும் கிடையாது. இயேசுவும் அப்போஸ்தலரும் அப்படி சொல்லவல்ல, படிப்பிக்கவல்ல. அதனால் அதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஆகவே இந்த செய்தியின் மூலம் நீங்கள் சிறந்த தெளிவை பெற்று தேவ சித்தம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.